அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணியில் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் கழகத்துடைய வேட்பாளராக திரு எஸ்.எம். சுகுமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் எஸ். ரவி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். வேலூர் சட்டமன்ற தொகுதியில் ஆரம்பித்த திரு எஸ்.ஆர். கே. அப்பு அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் சகோதரர் திரு வி. ராம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். இவர்கள் 4 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், தொழிலாளர் சின்னம், விவசாயியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பு இரட்டைக்கு. அதே போல நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அவர் அந்த கட்சியின் சார்பாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் திரு வி. எம். கார்த்திகேயன் அவர்கள். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி திரு சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியிலே திரு சரவணன் அவர்களே அந்த கட்சியின் சார்பாக அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். ஆக அண்ணா திமுக கட்சி சேர்ந்த வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். ஆக நம்முடைய 6 வேட்பாளர்கள் முத்தான வேட்பாளர்கள், வெற்றி வேட்பாளர்கள், உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க வேட்பாளர்கள். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய வேட்பாளர்கள் நம்முடைய கழக வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர்கள். அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் என்று இறைவன் கூப்பி உங்களை வேண்டி அன்போடு கேட்டுக்கிறேன். இன்றைக்கு ஸ்டாலின் பல கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிட்டது. இன்றைக்கு ஸ்டாலின் பேசுவது தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கிற என்டிஐக்கு தான் போட்டியா. ஏங்க இப்ப தேர்தல் எங்க நடக்குதுங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நடக்குது. இது எந்த தேர்தல்? சட்டமன்ற தேர்தல் தானே. இந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்ட அந்த நாடு நல்லா இருக்குமா? தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்காக நடைபெறுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் தெளிவுபடுத்திவிட்டு நம்முடைய கூட்டணி, ஏற்கனவே கூட்டணி நாம் அமைக்கின்ற பொழுது தெளிவுபடுத்திட்டோம். நாம கூட்டணிக்கு தலைமை அண்ணா திமுக. சிந்திச்சு பாருங்க. இன்றைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஏதோ நாடாளுமன்ற தேர்தல் போல நினைச்சிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்களே, இது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்படுகின்ற தேர்தல், மக்களோட ஆட்சியை அகற்றப்படுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஆக மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் நான் சுழன்று வருகிறேன். ஏற்கனவே எழுச்சி பயணத்தில் இந்த பகுதிக்கு வந்துட்டு போனேன். அன்றையிலிருந்து இன்று வரை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் 4 அதிகார மையம் இருக்குது. ஒன்று திரு ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி துணை முதலமைச்சர், அவருடைய மாமா மைத்துனர் அவர் சபரிசன், அவர் ஒரு அதிகார மையம். திரு ஸ்டாலின் அவருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு. இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தாவே நாடு தாங்காது. 4 முதலமைச்சர் இருந்தா நாடு தாங்குமா? இந்த நாடு குட்டிச்சவர் ஆவதுக்கு திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். உண்மைதானே? எங்க நாட்டில் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்து தவிர்த்து வேற யாருமே இல்லையா? அவள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுமா? திமுக அது கார்பரேட் கம்பெனி ஆகிடுது. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. குடும்பத்தில் இருக்கணும் தான் திமுக உயர்ந்த பதவிக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு உயர்ந்து வர முடியும்.
ஸ்டாலின் அண்மையில் சொல்லிட்டார், எங்க குடும்பம் தான் என் கட்சி, எங்க குடும்பம் தான் கட்சின்னு அவரே வெளிப்படையா சொல்லிட்டார். எப்படி மக்களுக்கு துரோகம் விளைக்கின்ற அரசு தொடர வேண்டுங்களா? 35 லட்சம் பேர் வயிறு எரிஞ்சு கிடக்கிறாங்க. எப்ப தேர்தல் வரும் அப்படின்னு எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசார எண்ணி பாருங்க, 35,000 ரூபாய்க்கு விற்கிறதுங்க 1,15,000 ரூபாய்க்கு விற்கிறது என்ன? இப்படி மக்களை கவர்ச்சிகரமாக பேசுவதில் வல்லவர்கள் அப்பவும் மகனும் 2 பேரும் மிகப்பெரிய கூத்தடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஏன்னா அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர். பாவம், ஒரு வயசான ஐயா இருக்காரு, துரைமுருகன் இருக்காரு. அவர் இப்ப தேர்தலோட சொல்றார், இந்த தேர்தலில் நின்னா இந்தியாவிலேயே அதிகமான நாட்கள் இருந்த சட்டமன்றம் பெயர் கிடைக்கணும். பெயர் பெற்று என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் மரியாதை. நீங்க எவ்வளவுதான் திமுக குளிச்சாலும் அங்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணன் துரைமுருகன் அவர்களே சிந்திங்க. உங்களை வச்சு ஏணி மாதிரி படிக்கட்டை ஏறுவாங்க, ஏறி ஏணி எட்டி உதைப்பாங்க. அதுதான் கருணாநிதியுடைய குடும்பத்தின் விளக்கம். உங்களுடைய வயது என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன? திரு உதயநிதியுடைய அனுபவம் என்ன, வயது என்ன? அவர் என்ன இந்த கட்சிக்கு உழைத்தாரா? திமுகவுக்கு ஒரே அடையாளம் திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். இதை தவிர்த்து என்ன இருக்குது? திமுகவுக்கு என்ன உழைப்பு கொடுத்திருக்காரு? திமுக கட்சியில் வேற ஆளே இல்லையா? ஆக திரு உதயநிதி அவர்கள் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால அவர் அடையாளப்படுத்தப்பட்டு அவர் இளநிலை திமுக இளநிலை செயலராக்கினாங்க, பிறகு எம்எல்ஏ ஆக்கினாங்க, பிறகு அமைச்சராக்கினாங்க, பிறகு துணை முதலமைச்சர் ஆக்கினாங்க. அன்னை துணைமுருகன் பாவமா இருக்குது பார்க்கறதுக்கு. பக்கத்தில் அவர் துணை முதலமைச்சர், இவர் வேற அமைச்சர். ஆக அடிக்கடி ஸ்டாலின் பேசுவார், சட்டமன்றத்தில் பேசுவார், பொதுக்கூட்டத்தில் பேசுவார். நான் எமர்ஜென்சி பார்த்தேன், நான் மிஸ்ஸாவை பார்த்தேன் பாரு. அப்ப யார் சிறையில் இருந்தாரு? அண்ணன் துரைமுகம் இருந்தார். அவர் பக்கத்திலேயே தான் வந்திருக்காரு. கேட்டுட்டு தான் வந்திருக்க முடியும், பதவி கிடைக்காது. திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தான் கட்சியிலையும் உயர்ந்த பதவி கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்திலையும் உயர்ந்த பதவி கிடைக்க முடியும். ஆனா அண்ணா திமுக அப்படி இல்ல. சாதாரண கிளை செயலாளர் கூட அண்ணா திமுக பொதுச் செயலாளர் வர முடியும்.